என்னதான் உணர்வு பூர்வமான கதைகள், காதல் கதைகள் எல்லாம் கேட்டாலும் அப்பப்போ கொஞ்சம் ஃபீல் குட் ஸ்டோரிஸும் கேட்கணும். அதாங்க இதமான கதைகள், நகைச்சுவை கதைகள் அந்த மாதிரி. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி கேட்க போறோம். அமரர் திரு கல்கி அவர்கள் எழுதிய புலிராஜா. இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கும் கூட பெரிய அளவு சுவாரஸ்யம்லாம் அதுல இல்ல. ஆனா போக போக பார்த்தா நிறைய இடங்கள் என்னையும் அறியாம என்ன சிரிக்க வச்சது. நீங்களும் ரொம்ப உம்முன்னு ஒரு ஆளா இருந்தா கூட சிரிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சா கூட இந்த கதையுடைய சில பகுதிகளில் நீங்க தானாக சிரிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இந்த கதையை கேட்டுடலாம். இது அமரர் திரு கல்கி அவர்கள் எழுதிய புலிராஜா. அது 19வது நூற்றாண்டு. தமிழகத்துல நிறைய நிலப்பரப்புகள் சமஸ்தானங்களாக பிரிக்கப்பட்டு ஜமீன்களால ஆட்சி செய்யப்பட்ட காலம். அந்த காலத்துல பிரதிபந்தபுரம் அப்படின்னு ஒரு ஜமீன் இருந்தது. இந்த ஜமீன்களை ஆட்சி செய்யறவங்கள மக்கள் ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜாவும் பிரதிபந்தபுரத்தை ஆட்சி செய்துட்டு வந்தாரு. இந்த பிரதிபந்தபுர ராஜாவுக்கு நிறைய நாட்கள் குழந்தை இல்லாம இருந்து பல வருடங்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததும் ராஜாவுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் ரொம்பவே சந்தோஷம். ஜாதகத்தின் மேல அதிகமாக நம்பிக்கை கொண்ட ராஜா தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஜோசியர்களை கூப்பிட்டு அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை எழுதினாரு. அப்படி ஜாதகம் எழுதி முடிக்கப்பட்டப்போ தலைமை ஜோதிடர் எழும்பி அந்த ஜாதகத்துக்கான பலனையும் சொன்னாரு. மகாராஜா, நம்ம அரசர் வீராதி வீரரா சூராதி சூரரா இருப்பாரு. நிறைய வெற்றிகள் இவரை தேடி வரும். ஆனா அப்படின்னு இழுத்தாரு. ஆனா என்ன, எதனாலும் தைரியமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு ராஜா. அப்போதான் ஜோசியர் சொன்னாரு, அது ராஜா, நம்ம இளவரசருக்கு ஒரு காலத்துல மரணம் வரும் அப்படின்னு. மரணம் வருமா? மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஒரு காலத்துல மரணம் வரதானே செய்யும். இதுல எதுக்கு ஆனான்னு இழுக்குறீங்க அப்படின்னு ராஜா கேட்டப்போ அதுக்கும் அந்த ஜோதிடர் ஒரு காரணத்தை சொன்னாரு. அரசே, நம்ம இளவரசருடைய ஜனன லக்கணம் ரிஷபம். ரிஷபம்னா ஆடு. ஆட்டுக்கும் புலிக்கும் சுத்தமா ஆகாது. அதனால இளவரசருக்கு மரணம் நிகழும், அதுவும் ஒரு புலியினாலதான் நிகழும் அப்படிங்கறதுதான் அந்த காரணம். அதிர்ச்சியோடையும் குழப்பத்தோடையும் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கும் போது புலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. யார்டா இத சொன்னது அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது இளவரசர் படுத்திருந்த அந்த தொட்டிலுக்குள்ள இருந்துதான் இந்த சத்தமே வந்தது. ராஜாவும் ராணியும் எட்டி பார்த்தாங்க. புலிகள் ஜாக்கிரதை சொன்னது யாரு? தொட்டில படுத்திருந்த அந்த சின்ன இளவரசர் தான். எனது இளவரசர் பேசினாரா? பிறந்து 10 நாளே ஆன குழந்தை பேசுச்சா? உங்ககிட்ட கதை கேக்குறோங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லுவியா அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறது எனக்கும் கேக்குது. ஆனா பிரதிபந்தபுரத்துக்கு போய் நீங்க இந்த கதையை கேட்டீங்கன்னா அவங்க இப்படிதானே சொல்லுவாங்க. ஆக இத்தனை கலைபரங்களுக்கு பின்னாடிதான் இளவரசருக்கு பெயரே சூட்டப்பட்டது. அவரோட பெயர் என்ன தெரியுமா? இளவரசர் ஜங் ஜங் பகதூர். அடுத்தது அப்படியே நாட்கள் உருண்டோட ஜங் ஜங் பகதூர் வளர்ந்த வாலிபன் ஆகிறாரு. எம்ஏ வரைக்கும் படிக்கிறாரு. அதே நேரத்துல அது வரைக்கும் ராஜாவா இருந்த அவருடைய அப்பா தவறி போக அந்த சமஸ்தானத்துக்கு ராஜாவாகவும் ஆறாரு. இதெல்லாம் சரி, முன்னாடி அந்த ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி புலியால இவருக்கு எதுவும் பிரச்சனை வந்ததா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க தானே? பிரச்சனை வந்தது. ஆனா புலியால இவருக்கு இல்ல, இவரால புலிக்கு. ஆமாங்க, ராஜாவே சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்கிறதா இல்ல. எப்ப பார்த்தாலும் புலிகிட்ட ஜாக்கிரதையாயிரு, புலிகிட்ட ஜாக்கிரதையாயிருன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ராஜாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. பாக்குறேன் அந்த புலியால எனக்கு கண்டமா இல்ல என்னால புலிக்கு கண்டமான்னு அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு எப்படியாவது ஒரு புலிய வேட்டையாடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டாரு. பிரதிபந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் புலிக்கு பஞ்சமே கிடையாது. காட்டுல இருக்கிற எல்லா திசையிலையும் ஏதாவது ஒரு புலியாவது இருக்கும். அதனால வேட்டையாட வேண்டிய இடத்தை தேர்ந்தெடுக்கிறது ராஜாவுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமா இல்ல. ரொம்ப சீக்கிரத்திலேயே எந்த பகுதிக்கு வேட்டைக்கு போகணும் அப்படிங்கறத முடிவு செய்துட்டு தன்னுடைய மோட்டார் வண்டி, துணைக்கான ஆட்கள் எல்லாரையும் ஏற்பாடு செய்துட்டு ஒரு நாள் வேட்டைக்கும் கிளம்பிட்டாரு. ஊர் மக்கள் எல்லார் மத்தியிலையும் அப்படி ஒரு திகில். ஏன்னா பிறந்தப்பவே புலியாலதான் ராஜாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. புலி வேட்டையும் சாதாரணமான விஷயம் எல்லாம் இல்ல. ஒரு காட்டுல புலி எங்க பதுங்கி இருக்கோம், எப்படி பதுங்கி இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை வேட்டைக்கு போற அந்த நபர் புலி எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியாம தன்னோட துப்பாக்கியில இருந்து ஒரு குண்டை விட்டாலும் அவரோட வாழ்க்கையில அவர் உபயோகிச்ச கடைசி குண்டு அதுவாதான் இருக்கும். ஏன்னா அவர் புலிய வேட்டையாடுறதுக்கு பதில் புலி அவரை வேட்டையாடிடும். இப்படி இருக்கும்போது காட்டுக்கு போன ராஜாவுக்கு என்ன ஆக போகுது? ஜோசியம்
இருக்குமா பலிக்காதா, இந்த மாதிரி பல கேள்விகளோட மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல காட்டுல ராஜாவுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய புலி வந்து நின்னுது. ராஜாவுடைய துப்பாக்கி அப்படியே அந்த புலிய குறி வச்சது. அவ்வளவுதான், அந்த புலி செத்து போச்சு. ஆமாங்க, நம்ம ராஜா புலி வேட்டையில ஜெயிச்சுட்டாரு. எனக்கா புலியால கண்டோன்னு சொன்னாங்க, ஏத்துங்க அந்த புலிய என்னோட வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியோட நேரா ஜோசியரோட வீட்டுக்கு போயிட்டாரு நம்ம ராஜா ஜங் ஜங் பகதூர். அர்த்த ராத்திரியில ஜோசியருடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது. ஜோசியர் கதவை திறக்க அவர் கண்ணு முன்னாடி வந்து நின்னாரு நம்ம ராஜா. பக்கத்திலேயே வண்டி, அதுல செத்து போன புலி. என்ன ராஜா இந்த நேரத்துல அப்படின்னு ஜோசியர் கேட்க, நான் பிறந்தப்ப நீங்க தானே சொன்னது புலியால எனக்கு கண்டோன்னு. இதோ அந்த புலியையே வேட்டையாடி வண்டியில போட்டு தூக்கி கொண்டு வந்திருக்கேன், பாருங்க யாருக்கு யாரால கண்டோம் அப்படின்னு தெனாவட்டா பேசினாரு ராஜா. ஜோசியர் யோசிச்சு பார்த்தாரு. இப்பவும் சொல்றேன், என் ஜோசியம் தப்பில்லை. உங்களுடைய மரணம் ஒரு புலியால தான் நிகழும். அதாவது நீங்க இப்படியே வேட்டையாடினா கூட 99 புலி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 100வது புலிகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பார்க்கலாம், நீங்க சொன்னதுக்காகவே நான் 100 புலிய வேட்டையாட தான் போறேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த 100வது புலியால எனக்கு மரணம் நிகழலன்னா நீங்க உங்க ஜோசியம் பாக்குற தொழிலையே விட்டுறணும் அப்படின்னு வீராவேசமா சொன்னாரு நம்ம ராஜா. ஜோசியரும் ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க நம்ம ராஜாவோட புலி வேட்டை. வாரம் புலிய தேடி பயணம்தான். அவர் நேரமா இல்ல வேட்டையாடுற திறமையான்னு தெரியல, அவர் போற எல்லா வாரமும் புலி வேட்டை வெற்றிகரமா நடக்கும். இப்படியே வேகமா 50 புலிக்கும் மேல வேட்டையாடி தள்ளிட்டு இருந்தாரு நம்ம ராஜா. இப்படியே போயிட்டு இருக்கும் போது நம்ம புலி ராஜாவுக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது நம்ம ராஜா வேட்டையாடுற காட்டுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு வெள்ளக்கார ஆபீசருக்கும் புலி வேட்டை ஆடணும்னு ஆசை வந்தது. காடு இருக்கிற சமஸ்தானம் ராஜாவோடது இல்ல, அதனால ராஜா கிட்ட அனுமதி கேட்கறதுக்காக வெள்ளக்கார ஆபீசர் ஒரு கடிதம் எழுதி அனுப்பினாரு. அந்த கடிதத்தை பார்த்ததும் ராஜாவுக்கு வந்ததே கோவம். புலி வேட்டையா, அதுவும் ஏன் காட்டலையா, அதெல்லாம் ஆட முடியாதுன்னு கடிதம் அனுப்புங்க அப்படின்னு திவான் கிட்ட சொல்லிட்டாரு. திவானும் பயந்துகிட்டே முடியாதுன்னு கடிதம் எழுதி அந்த வெள்ளக்காரருக்கு அனுப்பி வச்சுட்டாரு. கொஞ்ச நாள்ல அந்த வெள்ளக்கார ஆபீசர்ட்ட இருந்து மறுபடியும் ஒரு பதில் கடிதம் வந்தது. ராஜா, எனக்கு புலிய வேட்டையாடணுங்கிறதெல்லாம் பெரிய ஆசை இல்லை, ஆனா வேட்டையாடின மாதிரி போஸ் கொடுக்கணும். அதாவது நீங்க வேட்டையாடின புலிய கீழே போட்டு துப்பாக்கிய வச்சு பக்கத்துல நின்று போஸ் கொடுத்தா கூட ஓகே தான் அப்படின்னு அந்த பதில் கடிதத்துல எழுதியிருந்தாரு வெள்ளக்காரர். ராஜாவுக்கு அதுலயும் உடன்பாடு இல்லை. அதெல்லாம் முடியாது அப்படின்னு பதில் சொல்லி அனுப்பிட்டாரு. அந்த திவானுக்கு ராஜாவோட போக்கு கொஞ்சம் சரியா படல. ராஜா நீங்க இப்படி அந்த வெள்ளக்காரர் கேட்ட எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, ஒருவேளை இதனால நம்ம சமஸ்தானத்துக்கு அவங்க குடைச்சல் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டாரு. ராஜாவுக்கு அப்பதான் பொறி தட்டுச்சு. அந்த வெள்ளக்கார ஆபீசரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு முடிவு செய்துக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. இந்த புலிவேட்டை விஷயமா ஏதாவது பேசுறதுக்கு நினைச்சீங்களா? அதுதான் இல்ல. கல்கத்தால அந்த காலத்துல நிறைய வைர வியாபாரிகள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வைர வியாபாரிக்கு தான் ராஜா கடிதம் எழுதினது. உங்ககிட்ட நிறைய வைர மோதிரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுல நல்ல வைர மோதிரத்தெல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பி வைங்க. நான் எனக்கு பிடிச்ச 1 or 2 எடுத்துட்டு மீதியா உங்களுக்கு அனுப்பிட்டு காசும் தந்துடுறேன் அப்படின்னு ராஜா அந்த கடிதத்துல எழுதியிருந்தாரு. புலிராஜா தான் ரொம்ப பெரிய பணக்காரராச்சே, அதனால அவர் கேட்ட சில நாட்கள்லயே மோதிரங்கள் வந்து சேர்ந்தது. ராஜா திவானை கூப்பிட்டு, இங்க பாரு, இந்த மோதிரத்தை எல்லாம் வெள்ளக்காரரோட பொண்டாட்டிக்கு அனுப்பிடும். அவங்க எப்படியும் பிடிச்சதை எடுத்துக்கிட்டு மீதி அனுப்புவாங்க. நீங்க அந்த மோதிரத்துக்கான காசையும் மிச்ச மீதி இருக்கிற மோதிரத்தையும் கல்கத்தாவுக்கு திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு திவான் கிட்ட சொன்னாரு. அதன்படியே அந்த வெள்ளக்காரருடைய மனைவிக்கு அந்த மோதிரத்துடைய பெரிய கலெக்ஷன் அனுப்பி வைக்கப்பட்டது. ஏதாவது 1-2 எடுத்துட்டு திருப்பி தருவாங்கன்னு பார்த்தா மொத்த மோதிரத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றின்னு ஒரு கடிதத்தை மட்டும் அனுப்பி வச்சிருந்தாங்க. ராஜாவும் திவானும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஆக மொத்தம் அந்த மோதிரத்துக்கெல்லாம் ஆன செலவு எவ்வளவு தெரியுமோ? 3 லட்சம். அதுவும் 19வது நூற்றாண்டுல உள்ள 3 லட்சம். எல்லாம் இந்த புலியால வந்தவன. ஆக இதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியா நம்ம ராஜாவோட புலி வேட்டை தொடர்ந்துச்சு. அப்படியே அவர் வேட்டையாடின புலியோட எண்ணிக்கை எல்லாம் கொஞ்சமா உயர்ந்து 70 வரைக்கும் வந்துருச்சு. இந்த சமயத்துலதான் மறுபடியும் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா? தொடர்ந்து காட்டுல புலி வேட்டை ஆடிக்கிட்டே இருந்தா புலியெல்லாம் தீந்து போயிடாதா? ராஜாவோட காட்டுல இருக்கிற புலிகளும் தீந்து போச்சு. காடு முழுசும் சல்லடை போட்டு தேடியாச்சு, ஒரு புலி கூட மிச்சம் இல்லை.
அந்த 100 புலி கணக்கு முடியறதுக்கு இன்னும் 30 புலி பாக்கி இருக்கே. ராஜாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு நாள் விரக்தியின் உச்சத்துல இருந்த ராஜா கையில பெரிய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு திவானை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. திவான் சாஹிப், இன்னும் 30 புலி இந்த துப்பாக்கிக்கு இரையாகணும்னு தெரியுமில்ல? மகாராஜா, நான் புலி இல்லையே. நீர் புலின்னு இப்ப நான் சொன்னா? அப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? வேற எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். மகாராஜா, என்ன எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன உளறல் இது? எனக்கு நீரெல்லாம் வேண்டாம், புலி போதும். ராஜா, அப்படின்னா புலியையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நம்ம சமஸ்தானத்துல புலி ராஜா நீங்க இருக்கிறது போதும், புலி ராணி எல்லாம் வேண்டாம். இதுதான் அன்னைக்கு திவானுக்கும் ராஜாவுக்கும் நடுவுல நடந்த உரையாடல். அந்த உரையாடலோட முடிவுல ராஜா தானாவே சிரிச்சுட்டாரு. திவான் சாஹிப், நான் புலியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, புலிக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க பக்கத்துல எந்த காட்டுல புலிகள் அதிகமா இருக்கோ அந்த சமஸ்தானத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை எனக்கு தேடி கொண்டு வாங்க, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. திவானும் அதே மாதிரியான ஒரு சமஸ்தானத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த சமஸ்தானத்துல இருக்கிற பொண்ணை கொண்டு வந்து நம்ம ராஜாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு. அப்புறம் என்ன, ராஜா ஒவ்வொரு தடவை மாமனார் வீட்டுக்கு போகும்போதும் வேட்டையாடி வேட்டையாடி 99 புலி வரைக்கும் கணக்க முடிச்சுட்டாரு. 100க்கு இன்னும் ஒரே ஒரு புலி தான் பாக்கி. அதை மட்டும் வேட்டையாடிட்டா அன்னைக்கு ஜோசியர் சொன்னது தப்புன்னு நிரூபிச்சிடலாம். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, இப்போதைக்கு ராஜாவோட சமஸ்தானத்திலையும் புலிகள் தீர்ந்து போச்சு, ராஜாவோட மாமனார் சமஸ்தானத்திலையும் புலிகள் தீர்ந்து போச்சு. புலிகளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடால ராஜாவோட அந்த 100வது புலி கணக்கு முடிக்கப்படாமலே இருந்தது. அதனால ராஜாவுக்கு ராத்திரியும் பகலும் இதே நினைப்பு தான். என்ன ராஜா, உங்களுக்கு புலியால கண்டோன்னு சொன்னாங்க, நம்ம சமஸ்தானத்துல இப்ப புலி இல்ல, உங்க மாமனார் சமஸ்தானத்திலயும் புலி இல்ல, இப்படி இருக்க எப்படி புலியால கண்டம் வரும்? அப்படியே விட்டு தள்ளுங்க, அந்த 100வது புலி கணக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு திவான். ஆனா ராஜா கேக்குறதா இல்ல. அதே நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மலை கிராமத்துல ஆடுகள்லாம் காணாம போகுதுங்கிற செய்தி ராஜாவோட காதுக்கு வந்து சேர்ந்தது. ராஜா ராஜா, எங்க கிராமத்துல நாங்க வளர்க்குற ஆடுகள்லாம் ராத்திரி நேரத்துல முழுசா காணாம போயிடுது. பொதுவா ஆடு திருடுறவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு, அவங்களும் திருடலையாம். அநேகமா புலியோட நடமாட்டம் இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க தான் புலியெல்லாம் வேட்டையாடுவீங்கல்ல, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்களேன் அப்படின்னு ராஜா கிட்ட வந்து கேட்டாங்க. ஏற்கனவே 100வது புலி கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு இந்த செய்தியை கேட்டதும் அப்படியே காதுல தேன் வந்து பாஞ்சுது. உடனேயே வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. ஆனா புலி லேஸ்ல அகப்படல. நாட்கள் தான் கடந்து போச்சே ஒழிய புலி எங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன அணக்கம் கூட தெரியல. புலி அகப்படாம நான் இந்த காட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன் அப்படிங்கறதுல ராஜாவும் உறுதியா இருந்தாரு. விளைவு, ராஜாவோட பிடிவாதமும் கோபமும் 2 மடங்காச்சு. கண்ணுல கண்ட அத்தனை பேரையும் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சாரு. அடடா, இப்படியே போச்சுன்னா சமஸ்தானத்துல இருக்கிறவங்களோட நிம்மதியே போயிருமே அப்படின்னு நினைச்ச திவான் ஒரு வித்தியாசமான திட்டத்தை போட்டாரு. இப்ப ராஜாவுக்கு என்ன, புலி வேணும் அவ்வளவுதானே, எப்படியாவது எங்கேயாவது இருந்து ஒரு புலியை கொண்டு வந்து காட்டுல நம்மளே விட்டுருவோம் அப்படிங்கறதுதான் அந்த திட்டம். யாராவது புலிய விற்க மாட்டாங்களான்னு திவான் தேடுன்னு தேட பீப்பிள்ஸ் பார்க் அப்படிங்கிற பூங்கால மட்டும் ஒரு புலி இருக்கிறதா அவருக்கு தகவல் வந்தது. அங்கேயும் போய் நிறைய பணத்தை கொடுத்து ஒரு புலியை ஏற்பாடு செய்து கூட்டிட்டு வந்துட்டாரு. அது ஒரு வயசான புலி, அதுவும் உடம்பு சரியில்லாத புலி, ஆசைய கூட மாட்டேன்றுச்சு. வண்டியில ஏத்துறதும் கஷ்டமா இருந்தது, இறக்குறதும் கஷ்டமா இருந்தது. ஆனாலும் திவானும் அவரோட மனைவியுமா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புலிய ரகசியமா காட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. புலி வேட்டைக்காக ராஜா காத்திருந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே புலிய இறக்கியும் விட்டுட்டாங்க. நம்ம ராஜாவுக்கு தான் புலியோட வாசனை நல்லாவே தெரியுமே. உடனேயே துப்பாக்கியை தூக்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டாரு. அந்த புலிய பார்த்ததும் துப்பாக்கி எடுத்து ஒரே அழுத்து. புலி சுருண்டு போய் கீழே விழுந்தது. அவ்வளவு நேரம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்த திவான் இப்ப மெல்லிசா எட்டி பார்த்தாரு. பாத்தீரா ஓய், 100வது புலி அப்படின்னு ராஜா கர்வமா சொன்னாரு. திவானோட முகத்திலேயாகட்டும் வேலைக்காரங்களோட முகத்திலேயாகட்டும் அப்படி ஒரு புன்னகை. சரி சரி, இந்த புலிய இப்ப ஊர் முழுசும் ஊர்வலமா கொண்டு போகணும். நான் மோட்டார் வண்டியில முன்னாடி போறேன், நீங்க புலிய ஒரு வண்டியில ஏத்தி வச்சு பின்னாடி கொண்டு வந்துருங்க அப்படின்னு ராஜா அவங்களுக்கு எல்லாம் கட்டளை கொடுத்துட்டு முன்னாடி மோட்டார் வண்டியில கிளம்பி போயிட்டாரு. இப்போ இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து அந்த புலிய வண்டியில ஏத்தணும். ஆனா புலிகிட்ட ஒரு சின்ன அசைவு. அது ஒரே ஒரு கண்ணை மட்டும் திறந்து அப்படியே பார்த்தது. நான் இன்னும் சாகலையே, உயிரோடு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது, ராஜாவோட குண்டு இந்த புலி மேல பாயவே இல்ல, குண்டை பார்த்த அதிர்ச்சியில புலிதான் மயக்கமாயிருச்சு அப்படின்னு. இதே வேற புலியா இருந்தா இவங்க கதையெல்லாம் அம்பேலா இருக்கும். அது வேற வயசான புலியா, மயக்கத்துல எந்திரிக்கவும் முடியல, பாயவும் முடியல. அதனால ராஜாவோட வேலைக்காரன்லயே ஒருத்தன் அந்த புலிய குறிப்பாட்டு சுட்டுட்டான்.
புலியும் செத்து போச்சு. இப்ப அடுத்ததான் அந்த புலிய ஒரு வண்டியில ஏத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க 100வது புலிக்கு சமாதியும் கட்டுனாங்க. அப்புறம் என்ன, ஜோசியம் பாக்குறத நிறுத்தியாச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ராஜாவோட வீர பிரதாபங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. ராஜாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டாச்சு. இது எல்லாத்துக்கும் அப்புறம்தான் அவ்வளவு நாள் புலிக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு வந்த நம்ம ராஜா தனக்காகவும் இனி வாழலான்னு முடிவு செஞ்சாரு. தன்னோட குடும்பத்தின் பக்கம் கவனத்தை செலுத்தினாரு. அந்த நேரம் பார்த்து அவரோட மகனுக்கு 3வது பிறந்த நாள் வரவும் அந்த விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாட முடிவு செய்தாரு. இளவரசனுடைய 3வது பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டது. இப்படி இருக்கும்போது பிறந்த நாளுக்கு மகனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ராஜா ரொம்ப நாள் கழிச்சு கடை தெருவுக்கு போனாரு. அங்க ஒரு பொம்மை கடையில ஒரு சின்ன மரப்புலியையும் பார்த்தாரு. புலிராஜாவோட மகனுக்கு இதை விட சிறப்பான பரிசு ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மரப்புலியோட விலைய கேட்டாரு. அதோட விலை வெறும் 2.25 அணா தான். ஆனா அப்படி சொன்னா ராஜா ஒரு வேளை கோவிச்சுக்குவாருல்ல. அவர் ஆசைப்படுற எல்லா பொருள்களுமே கொஞ்சம் விலை அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த கடைக்காரரு அந்த புலியோட விலை 300 ரூபாய் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம், இளவரசனோட பிறந்த நாளுக்கு இது உன்னோட காணிக்கையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த புலியை இலவசமாவே எடுத்துட்டு போயிட்டாரு ராஜா. பொதுவா மரத்துல விளையாட்டு ஜாமான்லாம் செஞ்சா தேப்பு தாள்னு ஒண்ண வச்சு அதை நல்லா தேய்ப்பாங்க. அப்பதான் மேல நல்லா பாலிஷா இருக்கும், கையில ஸ்லாம்பு அந்த மாதிரி எல்லாம் குத்தாது. ஆனா இந்த மரப்புலி பொம்மையில அப்படி எதுவும் தேய்ப்பு கொடுக்கல போல. நிறைய சிலாம்பலா இருந்தது. ராஜாவும் அவரோட மகனும் விளையாடும் போது அதுல ஒரு சின்ன சிலாம்பு ராஜாவோட கையில ஏறிடுச்சு. ராஜா அதை கவனிக்காம இருந்ததுனால அந்த சிலாம்பு குத்துன இடம் சின்னதா புண்ணாச்சு. அப்புறம் கொப்பளம் வச்சுது. அப்புறம் அந்த கொப்பளத்துல சீழ் வச்சுது. சீழ் செரங்காச்சு, கை முழுசும் புண்ணாச்சு. மதராசப்பட்டினத்துல இருந்து 3 சர்ஜன்களை வரவழைச்சாங்க. அந்த சர்ஜன்கள் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆபரேஷனும் நடந்தது. சர்ஜன்கள் வெளியே வந்து ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட், மகாராஜா காலமாயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதாங்க ஆனானப்பட்ட பெரிய பெரிய புலியை எல்லாம் காட்டுல போய் வேட்டையாடின நம்ம புலிராஜா ஒரு சாதாரண மரப்புலியோட சின்ன ஸ்லாம்பு குத்தி இறந்து போயிட்டாரு. இதோட இந்த கதையும் முடியுது.